உனக்கு இன்னைக்கு ஒரு ஃபின் நிஃப்டியில் காலையில் ட்ரேட் பார்த்துருந்தோம். காலையில் ஃபின் நிஃப்டியில் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ட்ரேட். ஒரு 23 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம். 24,300 கால் காலையில் வந்தோடனே ஒரு 16, 17க்கெல்லாம் எடுத்துட்டோம். ஒரு 23 பாயிண்ட் கேப்சர் ஆச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்டிங் போட்டதுனால அது ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ட்ரேடு 23 பாயிண்ட்ஸில் எடுத்தோம். ஸோ அது முடிஞ்ச உடனே செகண்ட் ட்ரேடு வி என்டர்ட் அதே சேம் தான். 24,300 காலில் 476 ஒரு என்ட்ரி கொடுத்தோம். ஸோ அந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 501 எக்ஸிட் பண்ணோம். ஸோ அதுக்கு மேலேயும் போச்சு மூமெண்ட்டு. பட் வி கேப்சர்ட் ஒன்லி வெரி லெட் பாயிண்ட். ஒரு 32 பாயிண்ட் கிட்ட டோட்டலாக ஒரு 55 பாயிண்ட் இன்னைக்கு கேப்சர் ஆச்சு. இந்த 55 பாயிண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே வரணும்னு இல்லை. இதில் பாதி ஒரு 20 பாயிண்ட் இல்லை 12-15 பாயிண்ட் வந்தால் கூட மோர் தென் எனஃப் பர் டே. அது ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் போட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துடும். நிஃப்டியில் போகும், மேபி நாளைக்கு பார்க்கலாம் நிஃப்டியில். ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு 9:15க்கு வி ஸ்டார்ட் ட்ரேட். 10:30க்கெல்லாம் முடிச்சிடுவோம். கூகுள் மீட்டில் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு தோஸ் வாண்ட் டு ஜாயின் கேன் ஜாயின். இது சாத்தியமா 3 to 5% பர் டே, ஒரு மேக்ஸிமம் 10% பர் டே சாத்தியமானாக்கா யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ அண்ட் தென் லைவை ஜாயின் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இது பாசிபிலிட்டி இருக்கா இல்லை சும்மா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் த ஸ்கில் ரிக்வயர்ட்? அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு டு என்டர், ஹவு டு எக்ஸிட் அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருக்கணும். ஓரளவுக்கு இருந்துச்சுனாக்கா ஒரு பேசிக்காக ஒரு 3 to 6 months ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கூட இமீடியட்டாக நீங்கள் வந்து உள்ளே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்க வெதர் இட் இஸ் பாசிபிளா, ட்ரேட் எடுக்க முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு தென் யூ கேன் ப்ரொசீட் வித் ஆல் த அதர் திங்ஸ். ஸோ இந்த ட்ரேடை ஸோ டெய்லி ஒரு காலையில் வி பிளான் அ ட்ரேட். ஸோ இன்ட்ரெஸ்டட் ட்ரேடர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ ஒரு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இது பாசிபிலிட்டி இருக்கான்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது பார்க்கும்போது வெறும் ஸ்கேல்பிங் பண்ணணுமா, இல்லை ஒரு பொசிஷனில் எடுக்கணுமா, இல்லை வாட் ஆர் த மெத்தட்ஸ் இட் இஸ் இன்வால்வ்டு. இப்போதைக்கு பார்க்கும்போது சிஸ்டம் இது மந்த்லி எக்ஸ்பைரியில் தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். 31st December தான் இது எக்ஸ்பைரி. இந்த 31st எக்ஸ்பைரியில் மொமெண்டம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸோ வி ஜஸ்ட் டிட் அ ட்ரேட். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ நம்ம லெவல்ஸ் கிராஸ் பண்ணிட்டு போவோம். ஒரு லெவலில் அது பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்களுக்கு மேபி இட் இஸ் தெரியும். ஒரு லெவல்லையும் ஹவு டு ரீட்டைன் த ட்ரேட் ஆர் ஹவு டு எக்ஸிட் இட். லாட் சைஸ் சின்னதாக போட்டவங்க என்ன பண்ணணும், பெரிய லாட் போட்டாங்கன்னா எப்போ எக்ஸிட் பண்ணணும், இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பிளான் பண்ணின்னு வரும்போது மொத்த பாயிண்ட்டும் கேப்சர் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ how much of point is required அந்த பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்பாட்டில் நம்ம ஒரு லெவல் மார்க் பண்ணிட்டோம். 24,344 ஒரு லெவல் வச்சுட்டு இருந்தோம் சென்டரில். ஸோ அந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது வி பிளான் ஃபார் அ ட்ரேட். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சலே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ட்ரேட் எடுத்தாங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் வாட்ச் பண்ணாங்க, மீதி பேர் ட்ரேடும் பண்ணாங்க. ஸோ தேர் வாஸ் எனஃப் ப்ராஃபிட் வாஸ் தேர். ஸோ ட்ரேடில் ஜாயின் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறவங்க யூ கேன் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் பிளான் அ ட்ரேடு. அது ரியலாக இந்த ட்ரேடு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட் அப். ஸோ காலையில் ஒரு நிஃப்டி இது லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெவல் போட்டு நம்ம டெலிகிராம்லேயும் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நிஃப்டியுடைய லெவல்ஸ். அதுவும் அந்த டார்கெட்டும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்கில் அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்தோம். அந்த ஆரஞ்சு லைனை ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம வைப்போம்னு பிளான் பண்ணோம். ஸோ ஈவன் தட் ஒர்க்ட் அவுட். ஸோ தட் வாஸ் த நிஃப்டி 50. பட் நிஃப்டி 50ல் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பார்க்கல. பிகாஸ் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது நேற்று, கொஞ்சம் இதுவாக இருந்தது நேற்று. அதனால் இன்றைக்கி நம்ம ஃபின் நிஃப்டி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு வி பிளான் த ஃபின் நிஃப்டி trade today. We did not enter the nifty side. நிஃப்டியில் பண்ணவங்களுக்கும் ஒரு லெவல் கொடுத்துட்டோம். பிகாஸ் சம்மன் வில் பி பிளானிங் நிஃப்டியில் தான் நான் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நிஃப்டியும் தனியாக கொடுத்துட்ருக்கோம். அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நாளைக்கு பிளான் பண்ணும்போது ஸோ டுமாரோ வி ஆர் பிளானிங் ஃபார் அ ட்ரேட். மேக்ஸிமம் வீல் பிளான் அ பாயிண்ட் அரௌண்ட் 10லேருந்து 20 பாயிண்ட் நீங்கள் எடுத்தால் போதும். நம்ம ஸ்க்ரீனில் தருது 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு அது முக்கியம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுறீங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எடுக்கிறோம் ஒரு 5 பாயிண்ட்டோ இல்லை 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ ஜம்ப் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே அது ஆகுறதில்ல. ஓரளவுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு லெவல்ஸை செக் பண்ணிவிட்டு ஸோ என்ட்ரி எங்கே பண்ணணும், எவ்வளோ தூரம் கீழே வரும், வாட் இஸ் த மார்க்கெட் லெவல், எல்லாத்தையும் செக் பண்ண மாதிரி தான் என்ட்ரி கொடுக்குறோம். ஓரளவுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பீப்புள் ஆர் ட்ரேடிங் வித் ட்ரேடர்ஸு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்காங்க, 1 இயர் 3 இயர்ஸும் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடர்ஸும் இருக்காங்க. இதில் சின்ன கேபிட்டல்ஸ் போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஸோ மேபி ஏன்னா ஒரு சின்ன ஒரு 6 பாயிண்ட் 10 பாயிண்ட் ரிவர்சல் கூட அவங்களால தாக்கு பிடிக்கலன்னும் போது கொஞ்சம் உஷாராக பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கணுமா வேணாமான்னு கொஞ்சம் பயாஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கும் ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் வி கிவ் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ சம்டைம்ஸ் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரியும் வரும், கொஞ்சம் நேரம் ட்ராக் பண்ணினும் போவோம், ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணினும் போவோம். ஸோ ஒரு பேட்டர்னில் ஒரு மாதிரி எடுப்போம் ஒரு நாளைக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லாட் சைஸ், நீங்கள் எவ்வளோ போடுறீங்க. ஸோ சின்ன லாட்டாக இருந்துச்சுனாக்கா அந்த பயம் இருக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். நாளைக்கு காலையில் உங்களுக்கு மார்க்கெட் லெவல்ஸை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பிளான் பண்ணலாம். நிஃப்டியில் எடுக்கலாமா, ஃபின் நிஃப்டி எடுக்கலாமான்னு காலையில் மார்க்கெட்டை உடைய லெவல்ஸை பார்த்துட்டு வி வில் டிசைட் இட் விச் இஸ் கோயிங் டு பி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நாளைக்கும் ட்ரேட் இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணிவிட்டு கூகுள் மீட்டில் லைவில் ஜாயின் பண்ணி ட்ரேடை பார்க்கணும், இல்லை வாட்ச் பண்ணணும், இல்லை ட்ரேட் எடுக்கணுன்றவங்க ஜஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். யூ கேன் கம் அண்ட் வாட்ச். ஃபஸ்ட்டு நம்பணும், எடுக்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் பார்த்த பிறகு தான் ஃபர்தராக நான் வந்து இதில் வாட் இஸ் த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் யூ ரிக்வயர், இதில் ட்ரேட் எடுக்கலாமா வேணாவா வாட்ச் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே வந்து உள்ளே நுழைஞ்சி ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணணுன்றது விஷயம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வாலட்டிலிட்டி இப்போ எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி ஆயிருந்ததுனால ஸோ ஒரு பெரிய மூமெண்ட் மேலே போகும், ஒரு பெரிய மூமெண்ட் கீழே வரணும் ஒரே நாளில், அது மாதிரி வராது. ஒன்லி டியூரிங் த எக்ஸ்பைரி ட்ரேட்ஸ் தான் இது பாசிபிலிட்டி இருக்கும். பட் சம்டைம்ஸ் இன்னைக்கு எல்லாமே மேலே போயிட்டு கீழே விழுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருப்பாங்க, மதியத்துக்கு மேலே ட்ரேடு பார்க்க சொல்கிறேன். ஸோ அதுவும் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரேடு முடிச்சிட்ட பிறகு வி கிவ் சம் லைவ்லி லெசன்ஸ். அது கொஞ்சம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வீடியோ போட்டால் கொஞ்சம் லாங் ஆகிடும்ன்றதுனால அதை எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். வி ஈவன் ட்ரேடட் வித் பேங்க் நிஃப்டி ஃபார் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு, பட் அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணல. அதுலேயும் கொஞ்சம் பாயிண்ட் கேப்சர் பண்ணாங்க. பட் ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால வி டிடன்ட் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி, ஒரு இதுலேயே பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இஃப் யூ ரியலி ட்ரேடர் யூ வாண்ட் டு ஹாவ் சம் 3 to 5% பாசிபிலிட்டி இருக்கா, என்ன பண்ண முடியுமா என்னன்னு ஒரு வாட்டி நீங்கள் டெஃபினட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தென் யூ கேன் பிளான் யுவர் ட்ரேடு. சும்மா ஒரு வாட்டி என்ட்ரானோமா கேம்பிளிங் மாதிரி பண்ணணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு நாளைக்கு 2%, 3%, 5%, வாட் இஸ் த பர்சன்டேஜ் யூ ரிக்வயர் இட், அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும் போது ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கிறது இல்லை. ஸோ ஸ்லோவாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்கை வந்து 2 பேட்டர்னாக பண்ணுங்க. ட்ரேடிங் வந்து நம்ம உள்ள நுழைஞ்சவொடனே ட்ரேட் பண்ணோம். இப்போ யூஸ்வலாக நம்ம இந்த வீக்கில் மந்த்லின்னு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோடனே 9:15 இன்றைக்கி மட்டும்தான் காலையில் உள்ள நுழைஞ்சவொடனே ட்ரேட் எடுத்தோம். யூஸ்வலி நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்துட்டு 3-4 மினிட்ஸ் பார்த்துட்டு தான் தென் வி என்டர் இன்டு த ட்ரேட். அரௌண்ட் 52 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி டோட்டலாக கேப்சர் பண்ணோம். ஒரு ட்ரேட் 1 அண்ட் ட்ரேட் 2ன்னு. ஸோ ஃபஸ்ட் ட்ரேடில் 21 பாயிண்ட்ஸ் 24,300 சிஇயில் எடுத்தோம். திருப்பி செகண்ட் டைமும் 466 ஒரு என்ட்ரி கொடுத்து 501 எடுத்துட்டோம். பட் அது மூவ்மெண்ட் ஒன்று 501க்கு மேலேயும் போயிருந்துச்சு. பட் வி வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் தட் மூவ். வி ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் தட். இதில் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருந்தோம். சில பேர் வந்து என்ட்ரி எடுக்காதவங்களுக்கு அந்த லெவல்லேருந்து ஒரு ஹையில் ஒரு லோயர் லெவல் கொடுத்து அங்கேருந்து ஒரு என்ட்ரி பண்ணி சின்ன பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணாங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, உங்களால் ஒரு லோயர் லெவலில் என்ட்ரி கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக ஓடுற ட்ரெயினில் ஏறுற மாதிரி வி கான் ஜம்ப் இன் டு த ட்ரேட். அந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் கரெக்டான சப்போர்ட் லெவலுக்கு வந்த பிறகு திருப்பி யூ கேன் கேப்சர் சம் ஸ்மால் பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி ட்ரேடும் இன்றைக்கி பண்ணாங்க சில பேர். நல்ல மூமெண்ட்டு காலையில் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை லேட்டாக ஜாயின் ஆனவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன மூமெண்ட் அந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் கொடுத்து ஒரு மூமெண்ட்லேயும் கூட அது எப்படி எடுக்கணும்னு அந்த ட்ரேடும் இன்றைக்கி சில பேர் அது பார்த்துருப்பீங்க. அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வி ட்ரா எவ்ரி லைன், ஒரு லைன்லேயும் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி மதிச்சுட்டு எந்த இடத்துல நம்ம ட்ரேடை டிஸ்கண்டினியூ பண்ணணும், எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல லாட் சைஸ் பெருசாக இருக்கிறது அவங்க என்ன பண்ணணும், சின்னதாக இருக்கணும். ஸோ ஒரு லெவலில் வி கிவ் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தெம். அந்த லெவலில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் பண்ணியிருக்கோம், ஃபீட்பேக்கும் இருக்குது. ஒன்ஸ் யூ வாண்ட் டு கம் அண்ட் ஹாவ் அ செஷன் என்னும் போது யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் வாட்ச் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்னிங். ஒரு பேங்க் நிஃப்டி ட்ரேடரில் நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே வந்துட்டு இந்த சேனலில் ஒரு வாட்டி பாருங்கள், இந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இது ரியலாக பாசிபிலிட்டி இருக்கா. ஏன்னா இப்போ இதில் பார்க்கும்போது ரியல் ட்ரேடர்ஸ் யார், சும்மா கேஷுவலாக வந்து பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். ஸோ ஒரு ஐடியா வரும்போது உங்களுக்கு ஃபர்தராக ரியல் கேபிட்டல் போட்டு செய்யணுமா இல்லை கேபிட்டலோடு பண்ணணுமா
கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு இல்லை சின்ன சின்ன லாட்டாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணுமான்றது உங்களுக்கு தானாக அந்த ஒரு ஐடியா வந்துடும் ஒரு வாட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா. ஸோ ஃபஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை கால் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு செஷனில் யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங். தென் யூ கேன் டிசைட் வெதர் ஒரு காலையில் 9:15 ஸ்டார்ட் பண்ணி 3:30 வரைக்கும் உட்காந்து ஒரு ட்ரேடை பார்த்து முடிச்சு எடுக்கணுமான்றது ஒரு பக்கம் இருக்குது. பட் வி டோன்ட் டூ தட். ஒரு 9 மணிக்கு வந்தோமா, ஒரு 3 to 5 10% பார்த்தோமா, அது 9:30 முடியுதா 10க்கு. இப்போ இன்னைக்கு ட்ரேட் பார்த்தீங்கன்னா பை அரௌண்ட் 9:30 9:40 முடிஞ்சிச்சு ட்ரேட். இன்னைக்கு 9:30 9:40 ட்ரேட் முடிஞ்சிச்சு. ஃபர்தராக நம்ம கொஞ்சம் லேர்னிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். பட் வீடியோ லேட்டாக போடுறோம். அதுக்கப்புறம் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா 9:15 வந்தோம், 9:40 ட்ரேட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லேர்னிங்கில் தான் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். ஸோ சீக்கிரமாக ட்ரேட் முடிஞ்சிச்சுன்னா வி ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் லேர்னிங். லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் பிளான் பண்ணோம். அது சில பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம். கூடிய சீக்கிரத்தில் கிரிப்டோ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் கிரிப்டோ ஆஸ் வெல். இந்த ஈவினிங் செஷனில் கிரிப்டோக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெல்டா இந்தியா எக்ஸ்சேஞ்ச் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி அது இன்னும் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகல. வால்யூம் நல்லா ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா வி கேன் கோ. பட் வி டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் இல்லீகல் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்கர்ஸ் கூட போல். டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியா கவர்மெண்ட் ஹஸ் கிவன் நாட் ஃபார் தட். இது நடத்தலாம், இது பண்ணலாம், இது லீகல் தான். ஸோ மேபி வி ட்ரை தட். அதையும் இன்றைக்கி ஒரு வாட்டி ப்ரெசன்டேஷன் காமிச்சோம். இன்றைக்கி சில பேர் பார்த்துருந்தாங்க இருந்தவங்க. கொஞ்சம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் சொன்னோம். ஏன்னா சம்டைம்ஸ் நேற்று மாதிரி இருந்துச்சுன்னா நேற்று வெறும் ப்ரீமியம் டிகே ஆயிருந்துச்சு நிஃப்டியில். அந்த மாதிரி நேரத்தில் வி ஜஸ்ட் டர்ன் டுவர்ட்ஸ் சம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில். ஏன்னா இப்போ ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் போட்டால் கூட ஒரு 26,000 போட்டால் ஒரு 4,000 5,000 ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வந்துடுது. அதையும் கொஞ்சம் இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் கம் டவுன் வித் திஸ். ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்க. we can do it anyway. எந்தெந்த லெவலில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை we decide, we sit, we talk and then we plan things to happen it. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் டே உட்காந்துட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை போட்டு பொசிஷனெல்லாம் எடுத்துன்னு போகணுன்றது கொஞ்சம் தேவையானு நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா மூமெண்ட்டு எப்போவுமே காலையிலையும் சரி மதியம் சரி ஒரே டைமில் ஒரே பெரிய மூமெண்ட் கொடுக்குறதில்ல. ஸோ ஒரு கழுகு மாதிரி காத்திருந்து கரெக்டான மூமெண்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய ஸ்கில்லாக இருக்குது. இதில் ஒரு மென்டரிங் ஒருத்தர் கூட இருக்கும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக, ஏன்னா இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனில் வரும். நீங்கள் உங்களுதுன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி மைண்டில் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். வேறு சம்மோன் இஸ் கோயிங் டு அசிஸ்ட் யூனா அது கூட இருக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வில் பி கமிங் டு யூ. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் தேர் ஃபார் யூ சச் தட் யூ கேன் டேக் அ ட்ரேட் இன் அ வெரி ஈஸி வே. இன்னும் கொஞ்சம் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனில். இப்போ நம்ம கூட சேர்ந்துட்டு இன்னொருத்தரும் இந்த நம்ம வியூ கரெக்டாக இருக்குதுன்னும் போது லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வில் பி தேர். பரவாயில்ல, நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தட் வாஸ் த டே டுடே. நாளைக்கு ஒரு ட்ரேட் பார்ப்போம். நாளைக்கு திருப்பி பிளான் பண்ணி பார்க்குறோம். ஸோ வி கேன் பிளான் இட். இன்ட்ரெஸ்டட் ட்ரேடர்ஸ் கேன் ஜஸ்ட் கால் ஆர் மெசேஜ் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். எடுத்தோடனே உள்ள நயஞ்சி ஜம்ப் பண்ணி ட்ரேட் எடுக்கணுன்றதுக்காக வி டோன்ட் கால் யூ. ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்க வெதர் ரியல் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட். ஒன்ஸ் இட் இஸ் ஓகேனா அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் சாய்ஸ். நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு பெரிய லாட் போட்டு சின்ன பாயிண்ட்ஸ் எடுக்கணுமா, இல்லை சின்ன லாட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் லாங்கர் கேபிட்டல்ஸை லாங்கராக பொசிஷனை ட்ராக் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் எடுத்துன்னு போகணுமா, அந்த கான்செப்டும் ட்ரேட் பண்ணும். இப்போ இந்த ட்ரேடில் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி மேலே எடுத்துன்னு போய் கொடுத்தோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இடித்த உடனே ஹிட் ஆயிடுச்சுனாக்கா ஜஸ்ட் வி எக்ஸிட்டட். தட் வாஸ் த ட்ரேட் டுடே. So thank you for joining live. Interested person channel subscribe பண்ணுங்க பார்க்காதவங்க. once you subscribe பண்ணீங்கன்னாக்கா you can just check out new people coming here. ஏன்னா இது மாதிரி புது டைப் ஆஃப் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ஒரு ½ hour 1 hourல வெறும் லெவல்ஸ் கொடுக்கறதுக்காக பதில் ஒரு ரியலாக ஒரு ட்ரேடு. ஏன்னா இது ட்ரேடு வந்து நம்மளா இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. there are people watching live, they are taking trades. ஸோ இதை வந்து நானாக பேசணுன்ற அவசியமும் இல்லை. there are people watching it and in front of them we do this trade. ஸோ இந்த ட்ரேடு பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கும். தேங்க்யூ.